Very good evening to all. So, நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், சோபிதார், அப்புறம் வந்து வாட்டர்மேன், வாட்டர் விமனு, சானிடரி ஒர்க்கரு, ஸ்வீப்பர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்றைய தினம் எழுத்துத் தேர்வு அப்படின்றது வந்து நடந்தது. இந்த எழுத்துத் தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில்லு, ஃபைனல் வந்து சிபி 3 ரவுண்டு தான் இருக்குது. இந்த 3 ரவுண்டுக்கான முதற்கட்ட தேர்வு அப்படின்றது இந்த தினம் நடந்துச்சு. எவ்வளோ பேர் தேர்வுகள் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்ற தோராயமாக வந்து நமக்கு நாளைய தினம் அஃபிஷியலாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளோட எதிர்பார்ப்பு அரௌண்ட் வந்து ஒரு 8,000 பீப்புள் தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க. அதுவும் சென்னையில் குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் தான் தேர்வுகள் அப்படின்றது நடந்தது. ஒரு மையத்துக்கு 1500, 1000 அப்படின்ற மாதிரி லெவலில் தான் வந்து தேர்வாளர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழில் உள்ள கேள்விகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப எளிமையான முறையில் தான் கேள்வி வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து 10th 12th குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த லெவலுக்கு தான் கொஷின்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் கட் ஆஃப் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக ஒரு 1 வீக் 10 டேஸில் ஆன்சர் கீஸ் விட்டுருவாங்க. அதற்கு பிறகு ரிட்டன் மார்க் வந்து விடுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட்ன்றது கொஞ்சம் குயிக்காக வந்து நடக்கும். ஆல்ரெடியே மாவட்ட நீதிமன்றத்துக்கு அடுத்த ரவுண்டுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு விரைவில் வந்து அறிவிக்கப்படும் இந்த வாரத்தில். ஸோ இந்த மாதம் இறுதிக்குள்ளார நமக்கு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். இன்றைக்கி வந்து தேதி 24 ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதை நிறைவு செஞ்சு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த தமிழ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின், கோழி அப்படின்றது என்ன அதனுடைய ஆட்டிடியூட்னு கேட்டிருக்காங்க. கோழிங்கிறது கொக்கரிக்கும். கோழி வந்து கூவுமா, கொக்கரிக்குமா, அலருமா, கரையுமான்னு கேட்டிருக்காங்க. கோழிங்கிறது கொக்கரிக்கும். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அறுசுவைகளுள் ஒன்று இனிப்பு. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் ப்ளஸ் இல்லை. உலக பொதுமுறை என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். இயற்கை, உழைப்பு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா பொங்கல். இயற்கை, உழைப்பு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா வந்து பொங்கல். பரி என்னும் சொல்லின் பொருள் குதிரை. உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர், நாற்று நடுவர். பாண்டியர்களின் தலைநகரம் வந்து மதுரை. கருப்பு காந்தி வந்து காமராஜர். குட்டி ஜப்பான் சிவகாசி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக பொருள் ப்ளஸ் செல்வம், ஆப்ஷன் சி. விழலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல். அதாவது உவமை தொடருக்கான பொருள் வந்து பயனற்ற செயல். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனைமரம். நெய்தல் நிலைக்குரிய பூ வந்து தாளம்பூ. கோ என்ற சொல்லின் பொருள் பசு. சமத்துவம் சமுதாயம் அமைய சமாஜ சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் வந்து அம்பேத்கர். பாவேந்தர் என்று சிலைக்கப்பிக்கப்படுவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் சொல்லுவோம். நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த உதவுவது மொழி. குடிமக்கள் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த யாழ் வந்து மகர யாழ். 19 நரம்புகளை கொண்டு மீன் வடிவில் அமைந்த யாழ் வந்து மகர யாழ். ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஸோ எல்லாமே புத்தகத்தில் சின்ன சின்ன பாக்ஸ் நோட்ஸாக கொடுத்தது, புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸில் இதை கேள்விகள் வந்து நம்ம நிறையா கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக எக்ஸாம் படிச்சிருந்தவங்க, புக்ஸ் வாங்கி படிச்சிருந்தவங்க நல்ல மதிப்பெண்களே எடுத்திருப்பீங்க. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு வந்து இடைநிலை. ஸோ 25 கேள்விகள் அப்படின்றது தமிழில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் பிக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதனுடைய கட் ஆஃப் என்ன, ஸோ அடுத்த ரவுண்டுக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க, வேகன்சிஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அதை பற்றிலாம் டீட்டெயில் வியூ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.